27 ஹவுஸ் அங்கே தான் இப்போ சாப்பிட போகிறோம். ஏஆர்சி அரசத்து ஊரில் ஒரு பெரிய மல்டி ஸ்டேடியமாக வச்சுருக்காரு. இந்த கடையில் தான் ஒரு ராட்சச பிஸ்ஸா தூங்குற மாதிரி சைஸுக்கு வச்சுருக்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ண அந்த பிஸ்ஸா வந்துருச்சு. சிக்கன் கபாபு, ரைஸு, சலாடு பார்க்கவே சாப்பிடும் போல இருக்குது. பிஸியான டைம்லேயும் ஒரு அவசர கதியில் ஒரு சின்ன ட்ரீட் கொடுத்துட்டாரு. என்ன வண்டி பாது? லம்போகினி 3 மில்லியன் ஹாங்காங் டாலருக்கு வாங்கியிருக்கான் போல தெரியுது. இப்போ இங்கே வரைக்கும் போகிறதா இருந்தால் எவ்வளோ வரும்? அவ்வளோதான், நீங்கள் 36 கொடுத்து தான் வரும். ஏறிட்டுன்னு இறங்கினா 36. இன்று இரவு நம்ம சொந்த ஊர் நண்பர் அவர் வந்து ஒரு விருந்துக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த கடை என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். நம்ம நண்பர் கூட்டிகிட்டு போகிற கடை வந்து இஸ்தான்புல் பீஸா. அந்த கடைக்கு தான் போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 7-8 பேர் சேர்ந்து போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட வந்துக்கிற இடம் தெரு வந்து ஹாட் அவென்யூ. அங்கே தான் இந்த கபாப் கடை இருக்குது. இஸ்தான்புல் கபாப், துர்க்கிஸ் ஃபாஸ்ட் ஃபுட், ஹாங்காங். இங்கே வந்தோம், அந்த கடையும் ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இஸ்தான்புல் பிஸ்ஸா கடையில் சரி க்ரௌடாக இருந்ததுனால இப்போ என்ன செய்ய போகிறோம், கபாப் 27 ஹவுஸ் அங்கே தான் இப்போ சாப்பிட போகிறோம் நண்பர்களோட. இங்கேயும் கஸ்டமர்ஸ் நிறைய தான் இருக்குது. கடை ரொம்ப சின்ன கடை தான். யாசிர் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க? என்னெல்லாம்? பீஸா 2 வேற வேற இது ஒரு இது ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணிது. லேம்ப் ஸ்டிக் இது ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் மிக்ஸாக சாப்பிட்றோம். லேம்ப் ஸ்டிக் இது ரைஸ் ஒரு ரைஸ் ஓகே, ஒன் பை ஒன்னா எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணுறோம். எல்லாம் சாம்பிள் டேஸ்ட் பார்க்க தான். இந்த கடையில் தான் ஒரு ராட்சச பிஸ்ஸா, ரொம்ப பெரிய பிஸ்ஸா, படுத்து தூங்குற மாதிரி சைஸுக்கு வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஸ்பெஷலு? டைமண்ட் பர்பி. இது வேற ரொம்ப டேஸ்டாக இருக்கும். காய்ச்சி கத்திலிம்பாங்க. இது ஊரில் உள்ளது தான். சின்ன ட்ரீட் வந்து ஒரு அவசரடியாக தான் நம்ம நம்பர் வச்சிருக்கிறாரு. ஏஆர்சி அரசத்து ரெக்ரேஷன் கிளப் ஊரில் ஒரு பெரிய மல்டி ஸ்டேடியமாக வச்சுருக்காரு. ஹாங்காங்கில் நம்ம ஃப்ரெண்டு அழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேங்காக் நண்பர்கள்லாம் உட்காந்து சாப்பிட வந்திருக்கிறோம். சொன்ன ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு சொல்லு என்ன சிக்கன் கபாபு, ரைஸு, சலாடு வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே சாப்பிடும் போல இருக்கு. அது என்ன ஐட்டம்? பீஃப் சலாடா, பீஃப் ஸ்லைஸு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சுருக்காங்க, சலாடு வச்சுருக்காங்க. எந்த மசாலாவும் கிடையாது. ஒரு சம்திங் எப்போவுமே நம்ம மசாலாவோட சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இறங்குதுன்னு பார்ப்போம். எப்போ வந்தாலும் இங்கே இந்த ஒரு தடவையாவது இந்த கடைக்கு வந்துடுவோம். வைங்க. ஓகே போதும். கார்லிக் பேஸ்ட்டை கொஞ்சம் ஊற்றிக்கிறணும். மயோனஸ் இருக்குது, அப்புறம் சில்லி சாஸ் இருக்குது. கபாப்பு கடையில் ஃபிஷ் பார்க்குறது ரேரு. அங்கெல்லாம் முதல் தடவையாக ஃபிஷ்ஷை வேறு ஃப்ரை பண்ணி சூப்பராக. இது ரொட்டி தான். ஆமாம், ரொட்டியும் சேர்த்து வச்சுருக்குறாங்க. ஓகே, பீஃபும் மட்டனோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுறோம் முதல் தடவையாக. கடை எப்பவும் பிஸியாக தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ண அந்த பிஸ்ஸா வந்துருச்சு. சுட சூப்பராக கொண்டு வந்துருக்குறாங்க. இங்கே ஏற்கனவே நொறுக்கு தீன் நிறைய சாப்பிட்டு வந்தோம். உள்ளே போகுமா இல்லையான்னு நினச்சா. ஆனால் அந்த கடையில் உள்ள டேஸ்ட் உண்மையிலே இது என்னது 27 ஸ்பெஷல். 27 இந்த கடை கபாப் 27 ஸ்பெஷல். இது வந்து இந்த பார்க்கவே அப்படியே நாக்கு ஊருதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே வச்சதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆச்சரி தான் மொதல் பீஸ் எடுக்கிறாரு. பார்ப்போம். 27 பிஸாலாம் நம்ம எப்போமாவது தான் சாப்பிட்றது. எம்பிசிக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. 27 கபாப் நல்லா இருக்கா? சரி, நீங்கள் எப்படி? எல்லாம் ஆர்வமாக சாப்பிட்றாங்க. நல்லா பிஸா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு ஸ்பைசி. நல்லா கறி நிறைய பீஸ் போட்டுக்கிறேன். நிறைய போட்டுக்கலாம். சுற்றி அருமை. இது வந்து இந்த கடையில் வந்து ஸ்பெஷல்.
கபாப் 27 கபாப்ங்கிறது வந்து மெயினாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். வரும்போதே ஒரு 6 பேர் 7 பேர் இருந்தால் தான் அதை வந்து சாப்பிட முடியும். ஒரே ஆர்டரை வந்து எல்லாரும் தனித்தனியாக சாப்பிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் அதனுடைய டேஸ்ட்டை ஒன்று ஒன்றா புரியும். 8 பேர் சாப்பிட வந்திருந்தோம். 2 பிஸ்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த பீஃப் சலாடு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஃபிஷ் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஒரு பிஸ்ஸா மட்டும்தான் காலியாகுது. இன்னொரு பிஸ்ஸா இருக்கல. ஏன்னா ஏற்கனவே ஸ்நாக்ஸு, சாண்ட்விச் எல்லாமே சாப்பிட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல வந்து அந்த பீஃப் ஸ்லைஸ் வந்து வேற லெவலுங்க. வந்து இங்கே அந்த கபாப் ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த பீஃப் ஸ்லைஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, கடையில் க்ரௌடு கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாமளே ஒரு 1 ஹவர் டைம் எடுத்துப்போம் போல தெரியுது. ஓகே, நல்லா இருந்துச்சா? ஓகே, எப்படி இருந்துச்சு? சூப்பராங்க. எப்பவும் நம்ம சாப்பிட்றத விட சம்திங் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. சாப்பிட இடம் இல்லை. 27 கபாப் ஹவுஸு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டோம். வரும்போதே நம்ம சிம்பிளாக வரணும். எம்டியாக வந்தால் தான் நல்ல திருப்தியாக சாப்பிட முடியுது. நாங்கள் ஆர்டர் பண்ணதை கூட முழுமையாக சாப்பிட முடியல. ஓகே, அடுத்தது பிஸியான டைம்லேயும் ஒரு சின்ன அவசர கதியில் ஒரு சின்ன ட்ரீட் கொடுத்துட்டாரு. ஏன்னா ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. மழை அடிக்குது, மழை வேற அடிக்குது. நல்லா சாப்பிட்டு போட்டு எல்லாம் மழையில மாட்டிக்கிட்டேன். பாவம், வீட்டுக்கு பொண்டாட்டிக்குள்ள எல்லாம் தேடிட்டு அதோட மாட்டிக்கிட்டாரு. வீட்டு தரங்க காலையில் சரி வெயிலாக இருந்துச்சு அங்கங்கெல்லாம். இப்போ என்னென்னா மழை லைட்டாக தூர்ணமாக இருந்துச்சு. விடுற மாதிரி தெரியல. எல்லாருமே நடந்து போகிற புறத்துல தான் இருக்கிறோம். நான் நினைச்சு தான் போக வந்துருக்கேன் போல. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். எத்தனை படம் வச்சிருக்கா பாரு, அலப்பரா கொடுக்குறான் வண்டி. அது என்ன வண்டி பாது? லம்போகினி. பாருங்க, அந்த வண்டி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. லம்போகினி பாருங்க, அந்த ஃப்ளைட்டு போகிற சவுண்ட் எஃபெக்டை கொடுக்குறான். என்ன 3 மில்லியன் ஹாங்காங் டாலருக்கு வாங்கியிருக்கான் போல தெரியுது. இந்த மாதிரி வண்டி ஹாங்காங்கில் சர்வசாதாரணமாக போகுது. மினிமம் சார்ஜ் டாக்ஸி எவ்வளோ பார்த்தாச்சு? மினிமம் வந்து 36. சரி, இப்போ நைட் டைமில் பீக் டைமாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவானா எப்படி? பீக் டைம் தனியாக கிடையாது. இந்த ரெய்னிங் டைமில், மழை டைமில் அது வந்து டிரைவர் அவன் கொஞ்சம் இது பண்ணுவான், ட்ராக் பண்ணுவானா? அதனால கொஞ்சம் கூட கூட தான் சார்ஜ். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான டைமு, ரொம்ப பிஸியான டைம். நார்மலாக எவ்வளோ சொன்னியா வண்டியில் ஏறதுக்கு? முதல்ல 36 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இப்போ பக்கத்தில் ஸ்விம்மிங் வரைக்கும் போகிறதா இருந்தால் எவ்வளோ வரும்? அவ்வளோதான். நீங்கள் 36 கொடுத்து தான் வரும். ஏறிட்டுன்னு இறங்கினா 36. நம்ம பேங்காங்கில் வந்து எவ்வளோப்பா ஃபர்ஸ்ட்டு? 35 பாட்டா. இப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு? 35 தான். அப்போம்லேருந்து 25 வருஷமா அதானே இருந்துச்சு. 25 இருந்துச்சு. இப்போ 35 பாட்டா ஆகியிருக்கான் பேங்காங்கில். மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது. இல்லாட்டா நம்ம வீடு போய் சேர முடியாது போல தெரியுது. நல்ல மழை.